Hi friends, happy to see you again. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நிறைய மித்ஸ் இருக்குங்க. அதாவது நிறைய விஷயம் வந்து பேசிக்கான விஷயம்தான். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து நாங்கள் தெரிய வந்தோம். அதுக்காக தான் இந்த தனியாக ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. ஒரு ஒரு மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மித்து வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கு. அண்ட் அந்த மித் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கம்மியான என்ஏவியில் வாங்கினா எனக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்கு. அண்ட் செகண்ட் மித்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எஸ்ஐபி வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் போச்சுன்னா எனக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு என்எஃப்ஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நியூ ஃபண்ட் ஆஃபரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து 10 ரூபாய்க்கு எனக்கு கிடைக்குது. சப்போஸ் நாளைக்கு எனக்கு மார்க்கெட் கீழே போனாலும் எனக்கு வந்து 10 ரூபாய்க்கு கீழே போகாது அப்படிங்கிற ஒரு மித்து இருக்கு. அண்ட் ஃபோர்த் மித்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் வந்து டைவர்சிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டைவர்சிஃபை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்கு. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரேன். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஐம் ஜஸ்ட் மூவிங் ஆன் டு தி டுடேஸ் கான்டென்ட். அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இஃப் யூ காட் எனி டவுட்ஸ் ஆர் if you require any guidance related to your personal finance or investing, please feel free to contact us in this number. We are happy to help you out. நான் வந்து ஃபர்ஸ்ட் மித் நம்பர் 1க்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். லோவர் என்ஏவியில் நான் வந்து ஒரு ஃபண்டை வாங்கினேன்னா எனக்கு ஈல்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா, ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக வருமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருந்ததுன்னா இட் இஸ் நாட் ஸோ. ஏன்னா நீங்கள் 10 ரூபா என்ஏவியில் ஒரு ஃபண்டு வாங்குறதும் 100 ரூபா என்ஏவியில் வாங்கினாலும் சரி, 1000 ரூபா என்ஏவியில் வாங்கினாலும் சரி, மார்க்கெட் உங்களுக்கு 10% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பட்சத்தில் இந்த 10 ரூபா என்ஏவிங்கிறது 11 ரூபாய்க்கு மூவ் ஆகும், 100 ரூபா என்ஏவிங்கிறது 110 ரூபாய்க்கு மூவ் ஆகும், 1000 ரூபா என்ஏவிங்கிறது 1100 ரூபாய்க்கு மூவ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் யூ ஹவ் டு see the percentage of returns whenever you are getting into any kind of investments, not on the NAV value. ஸோ இது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணுங்க. அதே மாதிரி இறங்கும் போதும் ரிவர்சல் நடக்கும். 11 ரூபாய்க்கு போய் 10% இறங்கிச்சுன்னா இட் வில் கம் டவுன் டு 10. அதே மாதிரி உங்களுக்கு 110 ரூபாயிலேருந்து 10% போச்சுன்னா 100 ரூபாய்க்கு வரும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பன் தி மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுமே தவிர என்ஏவி வேல்யூ கம்மியாக இருந்தால் எனக்கு ஹையர் ஈல்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இட் இஸ் நாட் ஸோ. ஹோப் ஐ ஹவ் கிளாரிஃபைட் யுவர் ஃபர்ஸ்ட் டவுட். மித் நம்பர் 2, நிறைய பேருக்கு எஸ்ஐபி ஒரு பர்டிகுலர் டேட்டில் போகும்போது மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கும், அதனால எனக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும், அதனால ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. நிறைய பின் இன்ஃப்ளூயன்சர்ஸும் ராங்காக வந்து இதை கைடும் பண்ணுறாங்க. நானும் பார்த்துருக்கேன். நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 25ஆம் தேதி 26ஆம் தேதி மாதிரி ஆரம்பிங்க, 5ஆம் தேதி 10ஆம் தேதி மாதிரி கொண்டு வராங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட் லைக்லி 5th or 10th வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 20th 25th மேலே போகும்போது மார்க்கெட் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பின் இன்ஃப்ளூயன்சஸும் ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு டேட்டாவோட காட்டுறேன். 10 இயர்ஸ் எஸ்ஐபியோட உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் நான் இப்போ வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், இந்த 24th or 25th 26th 1ஆம் தேதி 5ஆம் தேதி இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃப்ரென்ஸ். ப்ராபப்ளி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஒரு 30,000 rupees எஸ்ஐபி பண்ணிங்கன்னா 1, 5, 10, 15, 20, 25ங்கிற மாதிரி வேணால் பிரித்து போட்டுக்கலாம். ஸோ தட் யூ கேன் கேட்ச் அப் தி மார்க்கெட் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணுற ஒரு எஸ்ஐபி 2 எஸ்ஐபிக்கு வந்து பெருசாக டேட் வந்து 5ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ போடுறோங்கிற அவசியம் இருக்காது. நான் ஏன் இந்த 1, 5, 10 சொல்கிறேன்னா, 1ஆம் தேதி ஒரு லெவலில் நீங்கள் மார்க்கெட்டை கேட்ச் பண்ணியிருப்பீங்க, 5th அன்னைக்கு ஒரு லெவலில் மார்க்கெட்டை கேட்ச் பண்ணியிருப்பீங்க, 10th அன்னைக்கு அந்த ஃபண்டை வந்து வேறு லெவலில் மார்க்கெட்டை கேட்ச் பண்ணும்போது ப்ராபபிலிட்டிஸ் ஆர் ஸ்லைட்லி ஹையர் டு கெட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். பட் அதர்வைஸ் வந்து டேட் ஸ்பெசிஃபிக்காக வந்து மார்க்கெட் வில் நாட் மூவ். இப்போ நீங்கள் இந்த டேட்டாவை பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அன்னைக்கு எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.65% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 5th பார்த்தீங்கன்னா 15.60% இருக்குது ரிட்டர்ன்ஸ். அண்ட் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 15.64% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 15.62% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான்.
அதனால வந்து டேட் டசன்ட் மேக் எனி கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் யுவர் எஸ்ஐபிஸ். நிறைய பேருக்கு இருக்க தேர்டு கன்ஃபியூஷன் என்னன்னா, என்ன போல நான் வந்து ஒரு ஃபண்டை வாங்குறேன், 10 ருபீஸ் என்ஏவியில் வந்து எனக்கு வந்து யூனிட் அலோகேட் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து அது செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ள வருது, செகண்டரி மார்க்கெட்ல வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து சப்போஸ் இஃப் இட் இஸ் ஃபாலிங் டவுன் அப்படின்னா எனக்கு கீழே விழுந்தாலும் நான் வாங்கினது வந்து என்எஃப்ஓ ப்ரைஸில் நான் வந்து ஃபேஸ் வேல்யூவில் வந்து 10 ருபீஸில் வாங்கியிருக்கிறனால அதை விட ஃபர்தராக எனக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் ஸோ. ஒன்ஸ் அந்த என்எஃப்ஓ முடிஞ்சு அது செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலே அது வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது மார்க்கெட் என்ன விழுதோ அதுக்கு ரிலேட்டிவாக நம்மளோட ஃபண்டும் இறங்கும். அப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த செக்டாரோ இல்லை அந்த அதோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 10% இறங்கி இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம 10 ருபீஸில் வாங்கியிருந்தா இட் வில் பிகம் 9 ருபீஸ். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அதனால நான் என்எஃப்ஓ ப்ரைஸில் வந்து 10 ருபீஸ்க்கு நான் வாங்கி நான் வந்து பை பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால நாளைக்கு மார்க்கெட் விழுந்தா விழாதுங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கவே கூடாது. ஃபோர்த்து, இது நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்னே சொல்லலாம். ரீசெண்டாக கூட ஒரு இன்வெஸ்டர் பார்த்துருந்தேன், அவங்க வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லேக்ஸ் கிட்ட இருக்கும் அவரோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 ஃபண்டில் டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காருங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு. நான் வந்து ஒரே ஃபண்டில் போடாமல் நான் பிரித்து போடுறேன், ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபியை 10 ஃபண்டை பிரித்து போடுறேன், அதே மாதிரி ஒரு 5 லட்ச ரூபா லம்சமை வந்து ஒரு 20 ஃபண்டாக ஒரு 50,000 போடுறேன், ஏன்னா ஒரே ஃபண்ட் ஹவுஸ்குள்ளே போச்சுன்னா எனக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. Friends, to be frank enough with you, mutual funds itself is diversified. இன்னும் நீங்கள் ஜாஸ்தி டைவர்சிஃபை பண்ண என்ன ஆகும்னா ரிட்டர்ன்ஸ் வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளூ சிப் ஃபண்டில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ப்ளூ சிப் ஃபண்டில் ஒரு 4 ப்ளூ சிப் ஃபண்டில் லார்ஜ் கேப்புங்கிற ஒரு நேமில் போடுறீங்க, ப்ளூ சிப்புங்கிற நேம், இது எல்லாமே ஒரே செக்டாரில் தான் ஒரே ஏரியாவில் போய் இன்வெஸ்ட் ஆக போகுது. அப்போ லார்ஜ் கேப்புங்கிற ஒரு ஏரியாவில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும்போது டூப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் நடக்கும். சப்போஸ் இதனால என்ன நடக்கும்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ இல்லை செக்டாருக்கோ ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் அடிவாங்கும். அப்போ டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் வில் ஆல்சோ ஸ்பாயில் யுவர் ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி செகண்ட் திங் என்னன்னா, அதர் ஏரியாஸில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரே ஏரியாவில் போடுறதுனால. அதே மாதிரி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு 65 ஃபண்ட் ரன் ஆச்சுன்னா எப்படி ரிவ்யூ பண்ணுவார் அவர்? எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வைசருக்கே ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்க. இந்த மாதிரி ஜாஸ்தி எப்போ அக்குமுலேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ் ரெஃபர் பண்ணுவாங்க, கொலீக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சுட்டு ஆன்லைனில் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம், எது வந்து லாஸ்ட் 1 இயரில் வந்து ஹை ஈல்டிங் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேயே நம்ம பிக் பண்ணி போடுவோம். என்எஃப்ஓ வரும், அதுலேயே கொஞ்சம் போடுவோம். இந்த மாதிரி போட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 60-65 ஃபண்ட் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நிற்கும். டெஃபினட்டாக இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நாளைக்கு ரிவ்யூ பண்ணி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதனால டூ மச் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்ச ரூபா எஸ்ஐபிக்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 ஃபண்ட்ஸை தாண்டறது இல்லை. அவ்வளோதான் நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியும். அண்ட் அதுலேயே நம்ம மேக்ஸிமம் டைவர்சிஃபிகேஷனும் கவர் ஆகிடும். அதனால வந்து நிறைய வந்து நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்காதீங்க. டெஃபினட்டாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அடிவாங்கும் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் டைவர்சிஃபை பண்ண. ஸோ டு சம் அப் டுடேஸ் கான்டென்ட், NAV has got nothing to do with your returns. Always we have to see the percentage of returns, not the NAV value. And second, SIP dates again has got nothing to do with your returns. அதனால் வந்து 10ஆம் தேதி போட்டாலும் 25ஆம் தேதி போட்டாலும் ஒரே மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் இருக்க போகுது. அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. அண்ட் தேர்டு, நீங்கள் என்எஃப்ஓலேயே வாங்கியிருந்தாலும் மார்க்கெட் நாளைக்கு விழும்போது 10 ருபீஸ் கீழேயும் உங்களோட NAV மூவ் ஆகும், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபோர்த்து, too much of diversification is very very tough to manage, and again your returns will also get moderated. So இதெல்லாமே மைண்ட் வச்சுக்கோங்க while investing in mutual funds. And with that note, this is Mahesh from Future Wealth Investment signing off. We will catch up in another interesting video soon. Thank you so much. வாழ்க வளமுடன் and keep prospering.